பிள்ளை எப்படி இருக்கும்? ஏமட்டி நல்லா இருக்காது அந்த பிள்ளை. ஏன் எம்டி இது மீனா மீனாங்க? அண்ணா உத்து கடந்து பார்க்காமல அவன்டே போய் கேளு மீனா எப்படி இருப்பானே. லே பேட்டம் டீ இப்ப சொல்லு. என்னன்னு சொல்லணும்? நல்ல கதை கேப்பா. எம்மா அப்பாக்கு பைக் சவுண்ட் கேக்குமா? அப்பா வந்தாச்சு. எம்மா இங்க நடந்தது எதையும் சொல்லிராதம்மா. நான் சொல்லுறேன். அப்பா வரட்டு நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்னு பாரு. ராணி அம்மா எங்க? அம்மா அடுப்பங்கரையில இருக்காப்பா. கரண்ட் பில்லு கட்ட சொன்னோம்ல, கட்டிட்டியா? இல்லப்பா, கொஞ்சம் அசைன்மென்ட் எழுத வேண்டியது இருந்துச்சு, அதை எழுதிட்டு போட்டாப்பா. எப்பா என்ன மக்களே? எப்பா இவே இருக்காம்ல, நீங்க இல்லாத நேரத்துல அம்மாட்ட 1000 ரூபாய் சாப்பிடுறீங்களாங்க? சாப்பியது இருக்கட்டு. என்னது இசு இசுன்னு பாம்பு உறிஞ்சால உறிஞ்சிட்டு இருந்தா? அது ஒண்ணு இல்ல. ஏன் உடனே இப்ப சொல்லியாவன்னா? வந்து சுவாத்த தின்னுங்க, வேலையில கிடக்கு. எட்டி வாயில குத்திடுவேன் பத்துக்க. வந்ததும் வராதமா சண்டை இழுத்து விட்டுட்டு இருந்தா. எம்மா நடிக்காத. அப்பா இல்லாத நேரம் என்ன பேச்சு பேசினா இப்ப குரலே வெளிய வர மாட்டேங்குது. தெய்வத்துக்கு அதை கேட்டுறேன் இதை கேட்டுறேன்னால போய் கேளாம்ல. நீதாம்மா என் தெய்வம். ராணி வந்துட்டேன். எட்டி அப்பா வெளிய போட்டு அதுக்கு பரவுதானே இருக்கு உனக்கு. அம்மாட்ட என்னலாம் டீ சொல்லி கொடுத்தா நீ? எப்பா நல்லா நடிக்காதல. இந்த அம்மானால தான் இன்னைக்கு நீ பொளச்சா. ஒரு 10 நிமிஷம் மட்டும் பொறுட்டி அப்பா வெளிய போட்டு குடட்டா. அப்பாவு குடட்டா. உனக்கு நேரம் சரியில்லடி. உச்சி முடிய பிடிச்சி இப்ப எப்படி தூக்கின்னு பாரு. ஆமா என்னது டீ? சுவாபி 1000 ரூபாய் ஏதோ சொல்ல வரும்போது நீ சொல்ல விடாம தடுத்தல்ல? அது ஒண்ணு இல்லங்க, நம்ம சுபிக்கு பிறந்த நாள் வரும்ல, அதான் அவனுக்கு கேக் வெட்ட ஆசையா இருக்கும் போலுக்கு. கேக்க வெட்டணுமா மாதிரி பையனுக்கு சும்மா ட்ரீட் மாதிரி ஏதாவது வைப்பானா இருக்கும். அதுக்கு ஒரு 1000 ரூபாய் கேட்கான். அதை இந்த பிள்ளை சொல்லி கொடுத்துருவேன்னு மிரட்டிட்டு தெரியுது. அதுக்கு நீ என்ன சொன்ன? என்கிட்ட என்ன இருக்கியா செய்வு? நீ என்ன சொன்னானா? நான் இல்லன்னு சொன்னேன். சரி நான் ஒரு 1000 ரூபாய் தாரேன், அதை அவன்கிட்ட கொடு. நான் தந்தேன்னு சொல்லி கொடுத்து விடாத. நீயா கொடுத்த மாதிரி கொடு. வேற என்ன செய்ய? எல்லா பிள்ளைகளும் இப்ப கேக் வெட்டதான் செய்வு. யாரு பிறந்த நாளுக்கு கேக் வெட்டாம இருக்கா? அவனுக்கு ஒரு கேக்க வாங்குவோம். என்னல போ, நேத்தே சொன்னோம்ல, இத கேக்க வேற செய்யணுமா? சுபி நில்லு மக்களே, கரண்ட் பில் அட்டையும் ரூபாய் எடுத்துட்டு வந்தேன். என் வாழ்வுக்கு 2 தீபங்கள் என் தாயோட தந்தையரே. அந்த பாச தீபங்கள் 2 இல்லை என்றா இந்த மண்ணில் உயிர்கள் இல்லை. சுபி போட்டோ பார்த்து என்னல பேசிட்டு இருக்கா? அம்மா இப்படி ஒரு அம்மா அப்பா கிடைக்கணும் கொடுத்து வச்சிருக்கணுமே. அதெல்லாம் இருக்கட்டே, போய் கரண்ட் பில் கட்டிட்டு வா. சரிம்மா. அப்பா உன் பிறந்த நாளுக்கு 500 ரூபாய் தாரேன்னாவ. தந்த உடனே வாங்கி தாரேன்னு. என்னது 500 ரூபாயா? 1000 ரூபாய் சொன்ன மாதிரி என் காதுல விழுந்து. கேட்டுட்டியோ? சரி மக்களே, உனக்கு ஒரு 500 ரூபாய் எனக்கு ஒரு 500 ரூபாய்னா ரொம்ப சௌரியம். பங்கு போட வந்திருக்கா பங்கு. 500 ரூபாய் 500 ரூபாய்னு. நேத்து ஸ்கூல் போகும்போது ஒரு 10 ரூபாய் தானே கேட்டேன். தந்தியா? என்ன சத்தம்? கரண்ட் பில் எவ்வளவுன்னு கேட்டப்பா. ஒரு 10 ரூபாய்க்கு நீ என்ன பாடுபடுத்துனா 10 பைசா கூட அந்த 1000 ரூபாயில தர மாட்டேன் பாரு. ஒரு துண்டு கேக் மட்டும் தருவேன். வாங்கி தின்னுட்டு சத்தமத்தாம பேரு. நீங்க இல்லாத நேரம் நீ எதிர்த்து பேசியான்னு அப்பாட்ட சொல்லிட்டாளா? ஆமா, எதிர்த்து பேசினதோடு நீ என்ன அடிக்காமல இருக்கா? அப்பா வரதுக்கு முன்னே அடிக்கா, அப்பா வந்த பிறகும் சொல்லி கொடுத்து அடிக்கா. ரொம்ப சொல்லுவா நல்லா. இல்ல என்ன நீ போவலியா? போயிட்டு வரேன்னா கரண்ட் பில்லுக்கு மிச்சம் ஏதாவது வருமா இல்ல கரெக்டா தான் வச்சிருக்கியா? அப்பட்ட கேட்டு சொல்லட்டா மக்கா எவ்வளவு ரூபாய் மீதி வரும்? நீ சத்தம் போடாத. பாத்து போ மக்களே.